எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம நாளைக்கே நடக்க போகிற மே 1ஆம் தேதி நடக்க போகிற சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை இதை பற்றி பேசுகிறோம். ஏன் எல்லா மாதமும் பௌர்ணமி வரதே, அப்புறம் ஏன் சித்ரா பௌர்ணமிக்கு இவ்வளோ விசேஷம் அப்படின்னா, மாதம் பிறந்த உடனே வர ஃபஸ்ட்டு பௌர்ணமி அன்னைக்கு சூரியனும் அவருடைய உச்சத்தில் இருப்பார் மேஷராசியில். அதே சமயத்தில் சந்திரன் பௌர்ணமி சந்திரன், அதனால ரொம்ப விசேஷமான தினம். சரி, இந்த விசேஷமான தினத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கும்பொழுது என்ன கேட்டால், இந்த சித்திரகுப்தன் வரலாறு எப்படி அப்படின்னு கேட்டால், பிரம்மா ஒரு 4 வகையான கதைகள் சொல்கிறார். நான் ஒரு 2 அனத்தை மட்டும் 2-3 அனத்தை மட்டும் பேசுகிறேன். அதாவது அம்பாள் ஒரு நாளைக்கு அழகான படம் வரைஞ்சின்னு இருந்தால், அப்போது இத்தனை அழகான படம் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளோட தோழிகள் கேட்குறா, அப்படி பேசிக்கிறா. அப்போது சிவன் அதுக்கு உசுர் கொடுக்குறார். படத்திலேருந்து வந்ததுனால சித்திரகுப்தன். குப்தம் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டால் மறைவு, மறைஞ்சிருந்து வர்றது. அதனால இவர் அப்போது சிவன் ஏன் அதுக்கு உயிர் கொடுக்குறார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் யமதர்மராஜன் எல்லாருடைய கணக்குகளையும் எழுதிட்டு இருக்கார், அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுறது. அப்போது அதை மனசில் வச்சுட்டு பண்ணுறார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறது. இன்னொரு கதை என்ன சொல்கிறது, பிரம்மா தன்னுடைய யமதர்மராஜன் இந்த மாதிரி கஷ்டப்படுறத நினச்சிட்டு சூரியனால் அது ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்கிட்ட இருக்கிற இதை என்ன பண்ணுறாருன்னா, அவர் அப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது வானவில், 7 நிறங்கள் உள்ள வானவில்லான ஒரு பெண்ணுடைய சேர்ந்து அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறதாகவும், அவர் தான் சித்திரகுப்தன், பல வண்ணங்களை உடையவர் அப்படின்னு ஒன்றும். இன்னொன்று காமதேனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறான். காமதேனுடைய மகன் சொல்கிறதுனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பசும்பால், தயிர், பசு நெய் யூஸ் பண்ண மாட்டான். என்ன அப்படி இருக்கிற சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தனை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருடைய தோள்கள்லையும் எப்பொழுதுமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் சொல்ல. கருட புராணம் சொல்கிறது, இந்த வீட்டை நம்மளை சுற்றி நிறைய வாக்தேவதைகள் இருக்குது. அந்த வாக்தேவதைகள் எல்லாத்துக்கும் தத்தாஸ்து சொல்லும். அந்த மாதிரி தத்தாஸ்து சொல்கிற தேவதைகள் கூட வேறு தேவதைகள் இருக்குது. அவள் தான் நம்மளுடைய கணக்குகளை சித்திரகுப்தன்ட்ட போய் சொல்கிறா, நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவதைகளுடைய உதவியோட நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிற சித்திரகுப்தன் அவதரித்த நாள் சித்ரா பௌர்ணமி. அதனால சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம். சரியா? அப்படி இருக்கிற சித்ரா பௌர்ணமியில் என்ன பண்ணலாம்? நான் இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கிறது இந்த சித்திரகுப்தனுடைய ஃபோட்டோ. நம்ம அதில் பூஜை நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாச்சு பூஜை எடுத்துட்டு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூஜை படத்துக்கு பூஜை, அதை தவிர ஒரு பிராமண வாத்தியாருக்கு ஒரு வாயனம், பழம், வெத்தலை, பாக்கு, வஸ்திரம் எல்லாம் இது பண்ணி அவருக்கு இவரோட பூஜை நம்ம நார்மலாக பண்ணுற பூஜை தான், ஒரு கணபதி பூஜை. நம்ம அதில் ரெகுலர் பூஜை இருக்குன்னா இவருக்கும் பூஜை நடந்துடும். இதை தவிர என்ன பண்ணலாம், இவர் பிறக்கும் பொழுதே கையில் எழுத்தாணியுடன் பிறந்தார், ஓலைச்சுவடி எழுத்தாணியுடன் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறா. அதனால என்னன்னு பார்த்தேன்னா, நம்ம நோட் புக் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நம்ம ஆற்றுக்கே ஒரு நோட் புக்கு, நாளைக்கு புது நோட் புக், அதையும் பூஜையில் வச்சுருப்பேன். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம ஃப்ளாட்டில் ஒரு 5-6 குழந்தைகள் இருக்கா, அவளுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது. இப்போ நோட் புக்கு, பென்சில், பேனா அது மஸ்ட்டு, அதை வாங்கி கொடுத்து இந்த வாத்தியாருக்கும் ஒரு இது கொடுக்குறோம். இதை தவிர வேறு என்ன அப்படின்னு கேட்டால், சித்திரகுப்தன் கேது பகவானுடைய அதிதேவதை. எல்லாத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு, எல்லா கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அதுபோல கேது பகவானுடைய அதிதேவதை சித்திரகுப்தன். அப்போது இவரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்,
கேது நீச்சம், கேது நீச்சம் உச்சம் சொல்ல முடியாது. என்ன என்ன காரணம் கேட்டால், அவள் நிழல் கிரகங்கள் இருக்கிறதுனால ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றின்னு இருப்பாள். அப்போ அது உச்சம் நீச்சம் இல்லை, அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். என்ன சில ஜோசிய புஸ்தகம் சொல்றது உச்சம் உண்டு நீச்சம் உண்டு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நிழல் கிரகமாக இருந்தாலும் எந்த வீட்டில் போய் உட்கார்றாளோ அதோடைய தன்மையை அவள் எடுத்துடும். இவ வந்து அந்த வீட்டுக்கு உரியவராயிடுவாங்க. இப்போ கேது தசை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விநாயகரை வழிபட சொல்லுவோம். அதே மாதிரி வழிபடக்கூடிய இன்னொரு கோவில் வந்து சித்திரகுப்தனுடைய கோவில். இந்த சித்திரகுப்தன் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. நம்ம அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஏன்னா கேது தசை என்ன கொடுக்கும்? ராகு வந்து பிரம்மாண்டம், கேது வந்து ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவார்? நம்மளுடைய சொந்தங்களை நம்மளை விட்டு பிரிக்க வச்சுடுவார். இந்த ஞானம் கிடைச்சா என்ன ஆகிடும்? ஞானம் எப்போ கிடைக்கும்? கையில் பணம் இல்லாதப்போ கிடைக்கும். ஞானம் கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருமா அப்படிங்கிட்ட, கையில் பைசா இல்லைன்னா ஞானம் தெரிஞ்சிடும். என்ன காய்ந்த வயிறும் பணம் இல்லாத பர்ஸும் வந்துட்டு உலகத்தை ஃபுல்லும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். உண்மை அதுதான். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குறவர் யார் நம்ம கூட இருப்பா இருக்க மாட்டா எல்லாத்தையும் கேத்து பகவான் தான் இது பண்ணும். அப்போ அந்த கேத்து பகவான் நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுக்கணும், அதே சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படாமையும் இருக்கணும். அப்படின்னா அந்த கேது தசை கேது புத்தி நடக்கிறவா சித்திரகுப்த வழிபாடு பண்ணலாம். இவள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நாளைக்கு என்ன பிரசாதம் பண்ணால் சித்திரான்னங்கள். ஏன்னா இவருடைய தாயாரை வந்து வானவில்னு சொல்கிறான், அதனால சித்திரான்னங்கள் கொடுக்கலாம். எருமைப்பால் எருமை தயிர் யூஸ் பண்ணலாம். என்ன இப்போ ஆவின் வாங்கிறதுனால தெரியவே தெரியாது, என்ன பால் வரதுன்னே தெரியாது. அதை கொடுக்கலாம், அதை நைவேத்தியமாக பண்ணிக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். என்ன அன்னதானம் போடலாம். நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுங்க. எந்த பூஜை வந்தாலும் சரி அன்னதானம் தான் ரொம்ப விசேஷம். அதனால அன்னதானம் பண்ணலாம். சித்திரகுப்தனுடைய நம்மளுடைய கணக்குகள் வந்து மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா அதை நம்ம திருத்திக்க முடியும். கேது பகவான் தசை நடந்தால் நம்ம கண்டிப்பாக பாடம் படிச்சுடுவோம். அப்படிப்பட்ட பாடம் படித்து அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவா எல்லாரும் என்ன திசை வந்தாலுமே இந்த கேது திசையெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம மனுஷா தானே, மனுஷாகும்போது அந்த கஷ்டத்தை நம்மளை ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற கஷ்டங்கள் இருக்கிறவா இந்த சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நாளைக்கு அவாவாத்தில் இது வந்து ஃபோட்டோ கிடைக்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. சுவாமிக்கு 2 பூ போட்டு நமஸ்காரம் பண்ணினா கூட போதும். என்ன சித்திரான்னங்கள் நைவேத்தியம், ஒரு நோட் புக்கு பென்சில் என்ன அதை வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகள் யாரா படிக்க முடியாத கஷ்டப்படுற குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கறது. ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் ஓட்டு போட போனேன், சூப்பராக இருந்தது ஸ்கூல், அருமையான ஸ்கூல். அதனால் யார் கஷ்டப்படுறான்னு பாருங்க, அவளுக்கு நோட் புக் பென்சில் வாங்கி கொடுக்கும். இது பண்ணுறது தான் சித்திரகுப்த பூஜை, சித்ரா பௌர்ணமியுடையது. என்ன இதை காலம்பரை பண்ணுறவாளும் இருக்கா, சாயங்காலம் பண்ணுறவாளும் இருக்கா. நான் காலம்பரை பண்ணிடுவேன். நம்மளுக்கு ரெகுலர் பூஜை இருக்குது, கூட பூஜையும் பண்ணிவிட்டு வாத்தியாருக்கு வாயிலும் கொடுத்துட்டு குழந்தைகள் இங்கே ஒரு 8 குழந்தைகள் இருக்கா, அவளை கூப்பிட்டு அவளை கொடுத்துருவேன். இதை பண்ணிட்டுருக்கு. இதை தவிர நம்மளுடைய ஸ்ரீ அபிராமி மேட்ரிமோனி அது வந்து மறுபடியும் ஆன் பண்ணியாச்சு. யாருக்கு வேணும்னாலும் ஸ்ரீ அபிராமி matrimony.com போனேன்னா அதில் நீங்களே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதில் வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கு. மார்னிங் 10 to 5 அவளை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஆன்லைன், பேமெண்ட்லேருந்து எல்லாமே ஆன்லைன். என்ன ஏதாவது ஒரு டவுட் வந்ததுன்னா அந்த கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பரில் இது பண்ணுங்கோ. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கோ. நிறைய கேட்குறா, பொண்கள் ஜாதகம் என்ன எல்லாம் கேட்குறா. ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டு அஸ்ட்ராலஜியாக இருக்கிறதுனால மேட்ரிமோனியை வந்துட்டு நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்க முடியறதில்லை. அதனால தான் இந்த வெப்சைட்டு நம்ம வந்து கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தோம் இதை. ஏன்னா எனக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. மாமா போனப்போ இந்த 1 வருஷம் ஏதோ ஒன்று போயின்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வரும்பொழுது இந்த வெப்சைட்டை வந்து மறுபடியும் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
இதோடைய கஸ்டமர் கேர் நம்பரும் அதுலேயே இருக்குது. கண்டிப்பாக பிராமணாளுக்காக இருக்கிற ஒரு வெப்சைட் இது, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிராமின்ஸ். பொங்கல் ஜாதகம் அனுப்புங்கோ, நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்க. அது நீங்கள் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு சொல்லுங்கோ. ஏதாவது நாள்பட்ட கல்யாணங்கள் அதுக்கெல்லாம் கன்சல்டன்சி வேணால் தனியாக பண்ணி தரலாம். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணால் தான், ஏன்னா என்னால் தனியாக அட்டென்ஷன் கொடுத்து அதை பார்க்க முடியறதில்லை, எனக்கு டைம் இல்லை அதுக்கு. ஆக்சுவல் அதுதான். அதனால் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். நாளைக்கு எல்லாம் சித்ரா பௌர்ணமி பூஜை பண்ணுங்கோ. இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா சாயங்காலமாக பண்ணும்பொழுது ஒரு நோட் புக்கும் ஒரு பென்சிலும் யாரோ ஒரு குழந்தைக்கு வச்சு கொடுங்கோ. ஒரு நைவேத்தியம் வேணாம், நம்மளத்தான் உள்ளது. நன்றி, வணக்கம்.